அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க kinemaster ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 16:9ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துக்குருவோம். பேக்ரவுண்ட் வீடியோவை எப்படி பிளர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துக்குருவோம். இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். இதை வந்து எப்படி பிளர் பண்ணுறது, பிளர் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு வீடியோ வச்சு லேயர் வச்சு வீடியோ ப்ளே பண்ணுறது. இப்போ இந்த லேயர்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் வந்து பேசிக் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கசின் பிளர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணோன்னே இங்கே இந்த மாதிரி வந்துடும். அந்த பிளர் எது வரைக்கும் உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக அப்படியே பிளர் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இந்த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அப்படியே பிளர் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? எந்த அளவுக்கு வேணுமோ ஃபுல்லாக வச்சுக்கலாம், பாதி வச்சுக்கலாம், எவ்வளோ வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு பிளர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் நான். பிளர் பண்ணியாச்சு. கீழே வந்து அந்த பிளர் வந்து வீடியோ ஃபுல்லாக வரணும்ல உங்களுக்கு, அதனால் வந்து கீழே வந்து அப்படியே இழுத்து விடுங்க. கீழே இழுத்து அந்த வீடியோ எது வரைக்கும் இருக்கோ அந்த வீடியோ ஃபுல்லாக அது வரைக்கும் இழுத்து விடுங்க. ஃபுல்லாக இழுத்து விடுங்க. இழுத்து விட்டால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்துடும் அந்த வீடியோ. ஃபுல்லாக இழுத்து விட்டாச்சு. இழுத்து விட்டுட்டு முக்கியமான விஷயம் மேலே டிக் பண்ணணும். அப்போ தான் இன்ன வரைக்கும் பண்ணதெல்லாம் சேவ் ஆகும். இன்ன வரைக்கும் பண்ணிவிட்டு பேக்கில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இருக்காது. மேலே வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து பிளர் பண்ணியாச்சா. இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு வீடியோ ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவை ஆட் பண்ணோம்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மேலே டிக் பண்ணிக்கிங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தெரியுதுங்களா, விஜய ரகுநாத சேதுபதி என்று சொல்லப்படுற அவருக்கு பட்ட பேர் கிழவன் சேதுபதி சொல்லுவாங்க. அவருடைய ஆட்சி காலம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பொற்காலம். இல்லை குறிப்பிட்ட நபருடைய பெயர் முகம் தெரியக்கூடாது அப்படின்னாலும் அந்த முகத்துக்கு நேராக வச்சு நான் பண்ணேன் இல்லை, இதே முறையில் அந்த முகத்துக்கு நேராக வச்சு லைட்டாக பிளர் உங்களுக்கு செட்டிங்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிளர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.